Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe காயல்பட்டினம் ஸ்பெஷல் மட்டன் அகனி கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்சட் பீஸாவே எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப துண்டா சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து நான் தயிர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீறிட்டு உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கறியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஒரு இது தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான். கம்பல்சரி இது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் முருகக்கூடாது, இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியும் நல்லா ஒயிட்டாக ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். ரொம்ப முருகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு கலரும் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் ரம்பையில் எடுத்திருக்கேன். அது ஒரு 4லேருந்து 5 பீஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம வந்து ரம்பையில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் பிரிஞ்சியில் சேர்த்துக்கோங்க. ஆனால் ரம்பையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்த மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து தண்ணியே இதுக்கு சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நம்மளுக்கு மட்டன் பீஸ்லேயுமே வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயுமே தண்ணியாக இருக்கும். குக்கரை இப்போ மூடிடலாம். 3லேருந்து 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் பாதம் எடுத்திருக்கேன். ஒரு 7 பாதாமாக தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஒரு 7 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, இது கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் போல் அதை ஊற வச்சு எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் கொஞ்சமாக அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கலந்து வச்சுக்கிறேன். 4 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ ஒரு 85% நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நட்ஸ் பேஸ்ட்டை வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணி அதில் கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிரேவியாக நல்லா வந்துடும். நட்ஸ் பேஸ்ட் வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நட்ஸ் தான் சேர்ப்பாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய்லாம் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸ் பேஸ்ட் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து தேங்காய் அவ்வளோவா கிடைக்காது. காயல்பட்டினம் பாரம்பரியமான மட்டன் அகனி கறி சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.